வணக்கங்க. மை ஹாபி சேனல் ராஜேஸ்வரி. இந்த ஆடிப்பட்டத்தில் வச்சது அவரைக்காய் பாருங்கள், பட்டை அவரை, செடி அவரைன்னுதுங்க. செடியிலே காய்க்கிறது பார்த்திங்கன்னா தெரியும். இதுலேயும் பூ நிறைய வச்சுருக்குது. இதில் மூக்குத்தி அவரையும் போட்டிருந்தேங்க. எது மூக்குத்தி அவரைன்னு தெரில. இதுவும் பூ வைக்குது, இதுவும் செடி அவரையா என்னங்கிறது தெரியல. காய் வச்சாதாங்க தெரியும். அடுத்து பாருங்கள், இந்த தக்காளி நல்லா பழுத்திருக்கு. முள்ளங்கியில் பூ வந்துருச்சு, ஆனால் காயை காணுங்க. இது எப்படி வளருங்கிறது தெரியல. இதெல்லாம் பூ வைக்குது. வெண்டையில் இது கஸ்தூரி வெண்டை போட்டிருக்கேன். இது மரம் வெண்டை ஒரு 2 போட்டேங்க, வந்திருக்கு. இன்னும் பூ வைக்கலை. இது மயிலுக்கீரைங்க, மயில்பீலிக்கீரை நல்லா வந்துட்டுருக்கு. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா டாட்டட் காராமணி, இது பூ வச்சு காய் வைக்க ஆரம்பிச்சிருச்சு. பார்த்திங்கன்னா தெரியும், காய் நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு. அதே போல் தம்மட்டை அவரையும் பார்த்திங்கன்னா நிறைய காய் வைக்குது. பூக்கள் ஏரியாவும் பார்த்திங்கன்னா பூக்களும் நல்லா நிறையவே இருக்குது. ரோஜாப்பூ அழகாக இன்னும் முக்குள்ள இருக்குது, நிறைய இருக்குது. இந்த பூக்களும் நிறைய நல்லா வந்துட்டு தான் இருக்குது. இதிலே கொடி ஏறுது, டமாட்டாவரையும் ஏறுது. பீக்கணும் பூ வைக்குது. இது கொடி தமட்டைங்க, கொடி தமட்டையும் பூ வச்சுருக்கு, இன்னும் காய் வைக்கல. கொடி மேலே படர்ந்துக்கிட்டு இருக்குது. அதாவதுங்க, நம்ம ஆடிப்பட்டத்தில் போட்டால் தான் கொடி வருமா, இல்லை ஆவணியில் போடலாமா அப்படின்லாம் சிலருக்கு சந்தேகம் வரும். அது ஆடியில் போட்டோம்னா ஒரு 50 கொடி ஓடுதுன்னு வைங்க, 50 காய் காய்க்கும். இதே ஒரு ஆவணியில் போட்டோம்னா 40 கொடி தான் பரவும். இதே பொட்டாசியில் போட்டோம்னா 30 கொடி. அதாவது நம்ம அதிக நாள் ஆக ஆக கொடியோடைய வளர்ச்சி விகிதம் குறையுங்க, அதனால் காய்கள் குறையும். அதனால தான் ஆடியில் போட சொல்கிறதுங்க. ஆடியில் போடும்போது கொடி நிறைய ஓடுன்னு வைங்களேன், கிளையாக பிரிஞ்சு நிறைய கொடி ஓடும். அப்போ நமக்கு காய்கள் நிறைய காய்க்கும். அதுக்காக தாங்க ஆடிப்பட்டம் சொல்கிறது. இப்போதைக்கு இதாங்க அப்டேட்டு. மறுபடியும் காய்கள் வைக்கட்டும், நான் சொல்கிறேங்க. நன்றிங்க.